ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு anneskitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் கொண்டக்கடலை வச்சு ஒரு வடை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, அப்புறம் இஞ்சி, பூண்டு, அப்புறமா கொண்டக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் மட்டும் இப்போ சேர்க்க வேண்டாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொண்டக்கடலை எல்லாமே நல்லா அரைப்பட்டிருக்கு, தண்ணி எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துடலாம். அதை லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்தாச்சு. அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு காரத்தை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கணும். அதனால் பைண்டிங்காக நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிடுறேன். கடலை மாவு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதுங்க, டேஸ்ட் மாறிடும். 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது சேர்க்குறதுனால ஆயில் சுத்தமாக குடிக்கவே செய்யாது. இப்போ மாவு இந்த பதத்துக்கு இருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கிடுறேன். கடாயில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். நம்ம இப்போ வடை தட்டிடலாம். இதே மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி வடை போல் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா வடைகளையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 சைடும் நல்லா வேகணும். நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம வடையை வெளியே எடுத்துடலாம். இது நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு, ஆயில் சுத்தமாக குடிக்கவே இல்லை. பாருங்கள், இந்த அளவு ப்ரௌனாக வந்ததும் நம்ம வடை எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இவ்வளோதான், நம்மளோட ரொம்ப கிறிஸ்பியான கொண்டக்கடலை வடை ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். நல்லதே சாப்பிடுங்க, நலமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.